உணவு வந்து நம்ம விலங்குகளை வந்து கொன்று விலங்குகளை சாப்பிட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து நமக்கு கிடையாது. இருந்தாலும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ விலங்குகளுக்கு நம்ம உதவி செய்யறது ஒன்று, உதவி செய்யறதுக்கு முன்னாடி நம்மளால நடக்கிற வந்து அதுக்கு நடக்கிற துன்பத்தை நம்ம தவிர்க்கிறது தான் முதலான ஸ்டெப்பாக இருக்கும் நான் சொல்லுவேன். காட்டில் ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுதுன்னா அது சர்க்கிள் ஆஃப் லைஃப். நம்ம விலங்குகளை செயற்கையாக கருவூட்டி கூண்டில் அடைச்சு அதுக்கப்புறம் கறிக்கடைக்கு எடுத்துகிட்டு போய் வெட்டி கொடுறது எப்படி சர்க்கிள் ஆஃப் லைஃப்க்கு கீழே வரும்? எல்லாத்தையுமே நம்ம செயற்கையாக தானே நம்ம விளைய வைக்கிறோம். இது சர்க்கிள் ஆஃப் லைஃப்ங்கிறதே இது முற்றிலும் பொய்யானது. இன்னைக்கு மனிதன் வந்து அவனுக்கு தேவையான உணவை ஈவன் நம்ம பிளான்ஸ் கூட வச்சுக்கிறோம். ஈவன் வந்து பிளான்ஸை கூட விளைய வச்சா கூட அது கூட சர்க்கிள் ஆஃப் லைஃப் கிடையாது. காட்டில் நடக்கிறது மட்டும்தான் ஃபுட் செயின் சர்க்கிள் ஆஃப் லைஃப். நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்கிறது ஃபுட் செயினோ சர்க்கிள் ஆஃப் லைஃபோ கிடையாது. கோழியோ இல்லை ஆடோ இல்லை மாடோ இதை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் மாடிக்கிட்ட இருந்து பால் நம்ம வந்து கறந்து குடிக்கிறதுங்கிறது பால் அவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்லி. ஸோ அது வந்து நீங்கள் தவறு, அந்த பால் நம்ம மாட்டுல இருந்து கறந்து குடிக்கிறதே தப்புன்றீங்களா? பால் வந்து மாடு யாருக்காக சுரக்குது? பால் வந்து அதோட கண்ணுக்குட்டிக்காக மட்டும்தான் வந்து மாடு சுரக்குது. எப்படி வந்து ஒரு நாய் வந்து அதோட குட்டிக்காக பால் சுரக்குதோ, இல்லை ஒரு கழுதை வந்து கழுதையோட குட்டிக்காக பால் சுரக்குதோ, எப்படி ஒரு மனிதன் ஒரு தாய் வந்து அவங்களோட குழந்தைக்காக பால் சுரக்குறாங்களோ அதே மாதிரி அது மாடும் தன்னோட கண்ணுக்குட்டிக்காக மட்டும்தான் பால் சுரக்குதே தவிர நமக்காக மனிதர்களுக்காக என்னைக்குமே பால் சுரந்தது கிடையாது. அப்ப நீங்க பாலே குடிக்க மாட்டீங்க? நான் பால் குடிக்கிறது. எந்த வயசு வரைக்கும் குடிச்சிருப்பீங்க? நான் வந்து ஒரு 16 வயசு வரைக்கும் நான் கன்சியூம் பண்ணிருக்கேன். 16 வயசுல இந்த எல்லாமே நான் விட்டுட்டேன்.